ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலில் சுரேஷ் மதியை புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே பாக்கியராஜும் மலரும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்போ மதி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிற சமையல் வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லின்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மலருக்கு ரேவதி கால் பண்ணுறாங்க. பாரு, ரேவதி தான் கால் பண்ணுறா, எப்பயும் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவா, இப்போ தங்கராஜ் அண்ணன் இருந்திருக்குவார் போல், அதனால தான் இப்போ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் விஷ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்யராஜும் மலரும் கிளம்புறாங்க. பாதி பார்த்தீங்கன்னா சமையலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ராகவனுக்கு, ராஜலக்ஷ்மிக்கு, சுரேஷ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வச்சுன்னு இருக்காங்க. அப்போ ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா என்ன இது கொண்டு வா அப்படின்றாங்க. என்ன கொண்டு வரணும்? காஃபியா? நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தானே குடிப்பீங்க அப்படின்றாங்க. சட்னி கொண்டு வா, கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் எங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. இல்லை, நான் சட்னியெல்லாம் செய்யலை, சாம்பார் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. ராகவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்டி உங்கள் மாமா சட்னி இல்லாத சாப்பிட மாட்டார், இப்போ அவர் எப்படி சாப்பிடுவார் அப்படின்றாங்க. இல்லை, நான் சாம்பார் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காமல் சாப்பிட்னு இருக்காங்க. என்னடா இப்படி சாப்பிட்னு இருக்க, உங்கள் அப்பாவுக்கு சட்னி இல்லாமல் சாப்பிடாம இருக்காரு, நீ உன் பாட்டுக்கு சாப்பிட்னு இருக்க அப்படின்றாங்க. இல்லை, சாம்பார் தான் வச்சுருக்குல்ல, சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா கோவமாக தட்டை எடுத்துகிட்டு மதி மேலே கோவப்பட்டு அமைதியாக வச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க சாப்பிடாமலே. ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு அவங்களும் சாப்பிடாம போயிடுறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதி கிட்ட, என்ன எல்லாம் வேணுமனுக்கு செஞ்சுன்னு இருக்கியா, அவங்களுக்கு பிடிச்சதை தான் செஞ்சு கொடுக்குறது என்ன, இப்போ அவங்க சாப்பிடாம இருக்கணுன்றது உன்னோட கோரிக்கையா அப்படின்றாங்க. நான் தான் சாம்பார் வச்சிருக்கு, நீ சாப்பிட்லாம்ல அப்படின்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் செய்ய முடியாது, இது சாப்பிட்டு சாப்பிட்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மதி சொன்னோன்னே சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதி மேலே கோவப்பட்டு எழுறாங்க. அப்போ சுருதி பார்த்தீங்கன்னா அண்ணன் வேணாம் விடுங்கண்ணா, அமைதியாக இருங்க அப்படின்றாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா அமைதியாக சாப்பிட்டு போயிடுறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா கோவமாக உள்ளே போயிடுறாங்க கிச்சனுக்குள்ளே. இங்கே பாக்கியராஜும் மலரும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துன்னு இருக்காங்க. ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா வெளியே உக்கான்னு இருக்காங்க. வந்த உடனே இந்தாங்க அத்தை பிரசாதம் அப்படின்றாங்க. என்ன சாமியெல்லாம் கும்பிட்டாச்சா, தரிசனம் பார்த்தீங்களா அப்படின்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா அத்தை பார்த்துட்டோம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் அத்தை நீங்கள் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, சாப்பிடாம இருக்கேன்ல அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஏன் அத்தை சாப்பிட்லையா அப்படின்றாங்க. இங்கே யார் செஞ்சு வச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதி தான் செய்கிறேன்னு சொன்னாலே அத்தையே, மதி செய்யலையா அப்படின்றாங்க. அவள் செஞ்சு வச்சிருத்த போய் பாரு நீ அப்படின்றாங்க. இல்லையா அத்தை, மதி செஞ்சிருப்பாளே அப்படின்றாங்க. அவளை நம்பியா நீ விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி கோபமாக இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மதி வராங்க. ஏன் மதி நீ சாப்பாடு செய்யலையா அப்படின்றாங்க. சாம்பார் இட்லியும் வச்சுருக்கேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சட்னி வைக்கலையா, நீ அதெல்லாம் சொல்லிட்டு போலியா அவகிட்ட என்னென்ன செய்யணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இருங்க அத்தை, 10 நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ஏம்மா சாப்பிடல, அப்பாவுக்கும் உனக்கு தான் சுகர் இருக்குன்னு தெரியுதில்ல, ஏன் சாப்பிடல அப்படின்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம், உனக்கு தான் அக்கறை இருக்குது போல் நடிக்கிறீங்க, யாருக்கு எங்கள் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலர் சட்னிக்காக தேங்காய் எடுக்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா அதை வாங்கி வச்சிடுறாங்க. சட்னியெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, அவங்க இருக்கிறதே சாப்பிட்டோம், அவங்க வீண் பிடிவாதத்தினால தானே சாப்பிடாம இருக்காங்க, நீங்கள் எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா மதி விடு மதி, அவங்களுக்கு சுகர் இருக்குது, மயக்கம் வந்துடும், சாப்பிட்டோம் அப்படின்றாங்க. அக்கா நீங்களாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் இங்கே இருந்தால் தானே செய்வீங்க, நான் இதெல்லாம் ரூமில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் மதி ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், அதையும் மீறி நீங்கள் கடையில் வாங்கி செஞ்சீங்கன்னா சத்தியமாக நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நிற்கிறாங்க. இங்கே ராகவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிச்சுன்னு இருக்காங்க. ராஜலக்ஷ்மியும் வராங்க, அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆமாங்க, எனக்கும் வாயெல்லாம் வறண்டுன்னு போகுது, வயிறெல்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு படபடன்னு வருது லக்ஷ்மி, நீ பாக்கியராஜை கூப்பிடு அப்படின்றாங்க. ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ்ன்றாங்க. பாக்கியராஜும் வந்துடுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு படபடன்னு வருதாண்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுகர் லோ ஆகிட்டுங்கம்மா, சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலர் செய்கிறேன்னு போனால் அவளும் ஆளாக்கானு, என்னன்னு போயிட்டு பாடுறா அப்படின்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, அவங்க கிட்டலாம் போய் இது செய்ய அது செய்யனாலும் கெஞ்சுன்னு இருக்காத, நீ போய் கடையில் வாங்கிட்டு வா பாக்கியராஜ் அப்படின்றாங்க. அப்பா கடையில் வாங்கிட்டு வரணுன்னா 1/2 hour ஆகும்பா அப்படின்றாங்க. என்னடா கடைக்கு போய் வாங்கிட்டு வரத்துக்கு 1/2 hour ஆகுமா அப்படின்றாங்க. ஆமாம்மா, போக வர 1/4 மணி நேரம், சாப்பாடு கட்டி கொடுக்க 1/4 மணி நேரம் ஆகிடுமா, கூட்டமாக இருக்கும் அதுவும் காலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருமா, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு மலர்கிட்ட, மலர் சட்னி ரெடி ஆயிடுச்சா அப்படின்றாங்க. இல்லைங்க இன்னும் அப்படின்றாங்க. சரி சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வா, அவங்களுக்கு சுகர் லோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மதியம் உள்ளே வராங்க. நான் தான் சொன்னேன் இல்லை, அவங்களுக்கு தான் சுகர் இருக்குது, இப்போ பாரு லோ ஆயிடுச்சா, என்ன பண்ணுறது அப்படின்றாங்க.
அப்படின்றாங்க. "இப்ப என்ன இருக்கத்த எடுத்துட்டு போய் குடுங்கக்கா" அப்படின்றாங்க. "இல்ல அவங்க கோவப்படுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "நான் சட்னி ரெடி பண்ணிடவா?" அப்படின்றாங்க. "நீங்க அமைதியா இருங்க. அவங்க கோவம்லாம் இப்ப தெளிஞ்சிரும். நான் போட்டு குடுக்குறேன். நீங்க எடுத்துட்டு போய் குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே குடுக்காம பசியில பார்த்தீங்கன்னா 2 பேரும் சாப்பிடுறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நெனச்சேன். தட்ட வீசிடுவாங்கன்னு நெனச்சேன். சாப்ட்டுன்னு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள வராங்க. "எங்க தட்ட காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. "இல்ல சாப்பிட்டாங்க" அப்படின்றாங்க. "என்னது சாப்பிட்டாங்களா? நான் தான் சொன்னேன்ல, நீங்க தான் ஓவரா டென்ஷன் ஆகுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதி சொல்றாங்க. அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு குடுத்து நீங்க தான் கெடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு சட்னிக்கு 2 சட்னி இது, அதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க தான் அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறது. இருக்கிறத செஞ்சு வச்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லல்ல. நீங்க இவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லல்ல. இருக்கிறத அவங்க சாப்பிடுவாங்கல்ல அப்படின்ற மாரி மதி சொல்லிருக்காங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.